ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வந்து ஜாவா ஆப்லெட்டில் ஸ்னேக் கேம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பார்ட் 4 பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை திரும்ப கால் பண்ணுறதுக்காக த்ரெட் கிளாஸில் ரன் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளார ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார் லூப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நமக்கு அந்த ஃபார் லூப் ஒவ்வொரு டைம் ரன் ஆகிறதுக்கும் 100 மில்லிசெகண்ட் கேப் வரதுக்காக நான் ஸ்லீப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதனோட கண்டினியூமாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இனிட் மெத்தடில் த்ரெட் கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கேம் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஜிஎம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் நியூ கேம் இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து த்ரெட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸை ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் மூவ் பண்ணுறதுக்காக ரைட் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைட் மெத்தட் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூஸ்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு ஸ்டார்ஸ் மறுபடியும் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஸ்டார்ஸ் மறுபடியும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் மெத்தட் மறுபடியும் கால் பண்ணிக்கிறேன். ரீபெயிண்ட் அப்படின்னு கொடுத்தா போதும் நமக்கு அந்த பெயிண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா கால் ஆகிடும். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும் நமக்கு அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகிடும். இப்போ நமக்கு அந்த ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக ரைட் சைடில் மூவ் ஆகும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு டவுன் சைடில் வந்து மூவ் ஆகணும். அதேமாதிரி லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும். அப் கொடுத்தனா அப் சைடில் மூவ் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் கொடுத்தா ரைட் சைடில் மூவ் ஆகணும். இப்போ இது எப்படி நம்ம மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து நம்ம கீ ஈவெண்ட் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கீ லிசனர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை நம்மளுடைய ஸ்னேக் அப்படிங்கிற கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் கீ லிசனர். இப்போ கீ லிசனரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்லெட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் கீ லிசனர். இப்போ கீ லிசனர் கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ்லாம் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீ ப்ரெஸ்டு அப்படிங்கிற மெத்தடை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்டு ஃபங்க்ஷன் நேம் பார்த்திங்கன்னா வந்து கீ ப்ரெஸ்டு. இப்போ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம கீ ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மெத்தட் கால் ஆகும். இப்போ இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணுற அந்த ஈவெண்ட் வந்து ஆப்ஜெக்டாக வரும். அந்த ஈவெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக கீ ஈவெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். கீ ஈவெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த ஈவெண்ட்டை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீ ரிலீஸ்டு ஃபங்க்ஷன் பப்ளிக் ரிட்டர்ன் டைப் வாய்டு மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து கீ ரிலீஸ்டு. இப்போ இந்த மெத்தடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுற ஈவெண்ட் வந்து ஆர்குமெண்ட்டாக வரும். அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக கீ ஈவெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்து அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கீ டைப்டு அப்படிங்கிற மெத்தடையும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்டு கீ டைப்டு கீ ஈவெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கீ ப்ரெஸ்டு அப்படிங்கிற மெத்தட். ஏன்னா நம்ம கீ ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த டைரெக்ஷன் வந்து மூவ் ஆகணும். அதனால் நான் கீ ப்ரெஸ்டு அப்படிங்கிற இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற கீயோடைய வேல்யூ கெட் பண்ணி ஒரு இன்டிஜர் வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். இன்ட்டு கே அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஜென்ரேட் பண்ணுற ஈவெண்ட் டாட் கெட் கீ கோட் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணுற கீயோடைய அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா கே அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 37 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 38 அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு அப் கீ ப்ரெஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 39 இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு 40 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுற கீயோடைய டைரெக்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் dir அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்குள்ளே டிஃபால்ட்டாக ரைட் சைடு கொடுக்க போகிறேன். dir ஈக்குவல் ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த dir அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே லெஃப்ட் அப்படிங்கிற அந்த டைரெக்ஷன் வந்து ஸ்டோர் ஆகணும். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப்
கே ஈக்குவல் 37 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிஐஆர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார லெஃப்ட் அப்படின்னு ஸ்டோர் ஆகணும். லெஃப்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கே வேரியபிள்குள்ளார 38 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்புன்னு ஸ்டோர் ஆகணும். இஃப் கே ஈக்குவல் 38 டிஐஆர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார அப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஃப் கே ஈக்குவல் 39 செக் பண்ணிக்கிறேன். 39 இருந்துச்சு அப்படின்னா டிஐஆர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ரைட்டுங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இஃப் கே ஈக்குவல் 40 இருந்துச்சு அப்படின்னா டைரக்ஷனுக்குள்ளார டவுன் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனோட கண்டினியூ பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டுவெல் டேஸ் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.